வெளிநாட்டில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சிங்கப்பூரில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. வீடியோ எண்டு வர பாருங்கள். வீடியோ எண்டில் வந்து இதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். நம்பரும் கொடுத்துருக்கேன். வீடியோ எண்டு வர பாருங்கள். இது ஒரு தகவல் மட்டுமே. அதாவது இந்த வேலை இருக்குது, இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த கன்சல்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தகவல் மட்டுமே. நான் கன்சல்டன்சியோ இது கம்பெனியோ எதுவுமே இல்லை. இது ஒரு தகவல் மட்டுமே. உங்களுக்காண்டி தகவலுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் கொடுக்குறேன். சிங்கப்பூரில் ஆஃபீஸ் அட்மின், ஏர்போர்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது ஏர்போர்ட்டில் என்ன ஒர்க்கர்னா லாஜிஸ்டிக், அதாவது லக்கேஜ் இறக்குற அந்த வேலை, இறக்குறது ஏற்றுறது அந்த வேலை, வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட்டு, பெரிய பெரிய கம்பெனி இருக்கும், அந்த வேர்ஹவுஸில் கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் அசிஸ்டண்ட்டு, ஃபுட் பேக்கிங், அதாவது ஹோட்டலில் ஃபுட் பேக்கிங் பண்ணுறது. இதெல்லாம் வாங்க உள்ளே வீடியோக்குள்ளே போவோம். ஆஃபீஸ் அட்மின் 2 பேர் செலக்ட் பண்ணலாங்க. சிவி செலெக்ஷன், மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சிவி செலெக்ஷன் பண்ணுறாங்க. சேல்ரி வந்து 1400 சிங்கப்பூர் டாலர். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 93,000 ரூபா வரும். டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்காங்க. இதுக்கிட்ட அதாவது சிங்கப்பூருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட உள்ள டேட் ஆஃப் பர்த்துக்கு தான் இது பண்ணுறாங்க. அதாவது 90 to 97. இ பாஸு, அதாவது இ பாஸில் தான் போகிற மாதிரி இருக்குது. எனி டிகிரி ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட். ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் என்னென்னா, முன்னாடி எதாவது நாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஏர்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் லக்கேஜ் வரும். அது லக்கேஜை அந்த ரோல் மாதிரி அதை போயிட்டே இருக்கும், சுற்றிட்டே இருக்கு. அதில் வந்து தூக்கி வைக்கிறது தான் வேலை, வேறு ஒன்றும் வேலை இல்லை. சேல்ரி வந்து 10 பேர் எடுக்கிறாங்க. சேல்ரி வந்து 1400 சிங்கப்பூர் டாலர். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 93,000 ரூபா. ஃபுட்டு அக்கமடேஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து 90 to 97. இ பாஸ் தான். எனி டிகிரி ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட். நான் பின்னாடி நம்பர் கொடுத்துருக்கேன், அதை வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க. 10 பேர் எடுக்கிறாங்க. அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட்டு. சேல்ரி 1400, 93,000 ரூபா. டிஇபி பர்மிட், அதாவது டிஇபி பர்மிட்னா 3+1+1, மொத்தம் 5 மாதம் தான் வேலை. இதுக்கு வந்து 90 to 97. எனி டிகிரி ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் வேணும். இதுக்கு 5 மாதம் தான் வேலை. 5 மாதத்துக்கு அப்புறம் இ பாஸாக மாற்றலாம், எஸ் பாஸாக மாற்றலாம். அது நம்மளோட சாய்ஸு. கம்பெனி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபுட் பேக்கிங் அசிஸ்டண்ட்டு. இது வந்து ஹோட்டலில் ஃபுட் பேக்கிங் வந்து பண்ணுறது. ஃப்ரீ ஃபுட்டு அக்கமடேஷன் கொடுத்துட்றாங்க. 1200, நம்ம ஊர் காசுக்கு 80,000 ரூபா வரும். முஸ்லீம் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், அதாவது முஸ்லீம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இது வந்து ஒரு முஸ்லீம்ஸ் கடை, அதனால் இதுக்கு வந்து முஸ்லீம்ஸ் ஹோட்டலு. இது வந்து முஸ்லீம்ஸ் மட்டுமே பண்ணிக்க முடியும். ஃபுட் அக்கமடேஷன் கொடுத்துறாங்க. 1600 சிங்கப்பூர் டாலர் கொடுத்துறாங்க. முஸ்லீம்ஸ் மட்டும்தான். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெயிட்டர் அண்ட் ஜென்ரல் ஒர்க்கர் 2 பேர் எடுக்கிறாங்க. இதுக்கும் ஃப்ரீ ஃபுட்டு அக்கமடேஷன் கொடுத்துட்றாங்க. சேலரி வந்து 1100. இ பாஸ் தான். ஏஜ் வந்து 21 to 45 இருக்கணும். படிப்பு தேவையில்லை, முன்னணவும் தேவையில்லை. அப்ளை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்த வேலைவாய்ப்பு என்னென்னா, நம்ம கடைசியாக துபாயில் லைட் டிரைவர் வேலை. லைசன்ஸு கண்டிப்பாக வேணும். துபாய் லைசன்ஸு 3 இயர் வேலிடிட்டியோட கண்டிப்பாக வேணும். 1700 to 2000 AED, 21 to 45 வயசுக்குள்ளே இருக்கணும். லைட் டிரைவர், துபாயில் லைட் டிரைவர் வேலை. அக்கமண்டேஷன் ஃபுட்டு வந்து இது அக்கமண்டேஷன் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி இது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிறீங்க. 21 to 45 வயசுக்குள்ளே இருக்கணும். துபாய் லைசன்ஸு கண்டிப்பாக கேட்டுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்குள்ளலாம் வேலையெல்லாம் இந்த நம்பர் தான். இந்த நம்பரை கரெக்டாக இது பண்ணிக்கிறேங்க. கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்போ கான்டாக்ட் பண்ணியோ அவங்க வந்து என்ன விவரம் என்னன்னு கேட்டுக்கிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வெளிநாட்டில் உள்ள வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வந்து நிறைஞ்சு கிடக்கு. அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மென்மேலும்